எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். பெண்களோட உரிமையை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. பெண்களுடைய உரிமையை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையான உரிமை, உண்மையான அந்த அன்பு எல்லாமே பெண்களுக்கு இறைவன்கிட்டேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லணும்னு நான் நினச்சேன். அதில் விஷயமாக பார்த்திங்க அப்படின்னா உடை எடுத்துக்கிறேன். அது என்ன, உடையில் இறைவன் பெண்களை நேசிக்கிறத காமிக்குதா? இறைவன் பெண்களுக்கான சுதந்திரத்தை உடையில் கொடுக்குறானா அப்படின்னா ஆமாங்க. உடையில் பெண்களுக்கான சுதந்திரமும் பெண்கள் இறைவனால் பாதுகாக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், இன்னும் பெண்கள் தான் இறைவனுடைய லிட்டில் பிரின்சஸ் அப்படிங்கிறதும் இதில் தெரியுது. எப்படின்னு நான் சொல்லவா? ஒன்றும் இல்லைங்க. பெண்களை இறைவன் சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய ஆடைகளை நீங்கள் ஃபுல்லாக போத்திக்கோங்க, உங்கள் மார்புக்கு மேலே உங்கள் ஆடைகளை நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு திருக்குரானில் குறிப்பிடுறான். ஸோ இன்றைக்கி இந்த ஹிஜாப் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏகப்பட்ட சட்டத்திட்டங்களை நம்ம சொல்கிறோம், கேள்விப்படுறோம். அதாவது கண்களை மூடிக்கிடணும், முகத்தை மூடிக்கிடணும், கைகளில் க்ளவுஸ் போட்டுக்கிடணும். இதெல்லாம் நம்மளாக ஏற்படுத்திக்கிறது. அண்ட் அதெல்லாம் உண்மையோ பொய்யோ அதை பற்றிலாம் நான் பேச வரலை. பட் நார்மலாக ஒரு சாதாரண ஒரு மனிதனை, அவங்களுடைய ஃபேமிலி ஒரு பெண்ணை நீ இப்படி தாம்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, நார்மல் உடுப்பு அதில் நீங்கள் தளர்வாக போடுங்க. எந்த குடும்பத்துலேயுமே ஆடையை தளர்வாக போடாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இதே தான் இறைவனும் சொல்கிறான், ஆடையை தளர்வாக்கிக்கோங்க. என்ன கலர் ஆடை வேணால் நீங்கள் உடுத்தலாம், என்ன சைஸ் என்ன மாதிரியான ஆடையையும் நீங்கள் உடுத்தலாம். ஆனால் உங்களுடைய ஆடை பிறரை கவரக்கூடாது, அது மட்டும்தான். அதே மாதிரி சிகை அலங்காரங்கள் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு இறைவன் சொல்லவே இல்லை. ஆனால் சிகையை நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லா கலாச்சாரத்துலேயும் பாருங்கள், எந்த பெண்களும் முடியை ரொம்ப தளர்வாக விட மாட்டாங்க, கட்டி தான் வச்சுருப்பாங்க. அது அட்ராக்டிவாக இருக்கும் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே அதை ஃப்ரீயாக விடுவாங்களே ஒழிய, வெளி இடங்களில் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஹிஜாப் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும், அண்ட் நம்ம பார்க்க வேண்டிய கண்ணோட்டம் பொறுத்த வரைக்கும், அதை ஒரு க்ரௌனாக, ஒரு மகுடமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னொன்று தெரியுமா? அதாவது நம்மளுடைய ஆக்சசரிஸ், உடைகளோடு சேர்ந்து நம்மளுடைய அந்த நகைகளும் தான் நமக்கு அழகையும் இன்னும் ஒரு மதிப்பையும் தருது இல்லையா? அந்த ஆக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம சொல்லுவோம்ல, கடவுள் அதாவது வீட்டில் பையனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, பொண்ணை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, பையனுக்கு மட்டும் செல்லம் கொடுக்குறாங்க, இதெல்லாம். அதே மாதிரி சில வீடுகளில் பொண்ணுக்கு ரொம்ப ஸ்பெஷல் செல்லம் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு இதை பார்க்கும்போது இறைவன் பொண்ணுக்கு என்னடா இவ்வளோ செல்லம் கொடுத்துருக்கான் அப்படின்னு தோணுது. என்னென்னா, ஆண்களை நீங்கள் தங்கம் போடாதீங்க அப்படிங்கிறான். ஆனால் பெண்களை அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ பெண்களுக்கு தங்கம் அனுமதிக்கப்படுது. அப்போ யோசித்து பாருங்கள், என்கிட்ட இருக்கிற பொருளை, நம்ம வீட்டில் உள்ள பொருளை பையனுக்கு தராமல் பொண்ணுக்கு மட்டும் தந்தால் நம்ம எவ்வளோ குஷிப்படுவோம், எவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஆனால் இறைவன், நீங்கள் சம்பாதிங்க, ஆண்கள் தான் சம்பாதிக்க போகிறாங்க, ஆனால் அதை பெண்கள் நீங்கள் போட்டுக்கோங்க, ஆனால் உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு. ஆண்கள் சம்பாதிச்சாலும் அவனுக்கு தங்கம் அனுமதி இல்லை. அவனுடைய அந்த அலங்காரம், அந்த தங்கம் நமக்கு தெரியும். நம்மளுடைய உடைக்கு அந்த தங்கம் அணியக்கூடிய ஆண்கள் இன்னும் கொஞ்சம் மிடுக்காக காணப்படுவார்கள், இன்னும் பார்த்திங்க அப்படின்னா. ஆனால் இறைவன் சொல்கிறான், அந்த மிடுக்கு உங்களுக்கு வேணாம், நீங்கள் நார்மலாக இருங்க அப்படிங்கிறான். எவ்வளோ பெரிய அந்த இது பாருங்கள், பாரபட்சம் பாருங்கள். இறைவன் நமக்கு பெண்களுக்கு எவ்வளோ ஒரு சுதந்திரம் தரான், எவ்வளோ ஒரு
ஒரு கணிசமான அன்பை தரான் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். இதுதான் இறைவனை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முறை. சில விஷயங்கள் நமக்கு இப்படிலாம் இருக்குன்னு மனிதர்கள் கொண்டு வந்ததை நீங்கள் இறைவன் கொடுத்ததுன்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இழப்பு உங்களுக்கு தான். ஏன்னா இறைவனுடைய அந்த அன்பை நீங்கள் புரிஞ்சிக்காமல் போயிடுவீங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு சட்டங்கள்லையும் ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் இறைவனுடைய வார்த்தைகள் எல்லாமே நமக்கான நலவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான இந்த கருத்தோடு நான் விடைபெறுறேன்.